கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். ரெக்க கட்டி பறக்குதையா தங்கத்தோட வேலைதான். ரெக்க கட்டி பறக்குதையா தங்கத்தோட வேலைதான். ஆமாம், இப்போ தங்கம் தான் விலை எக்கச்சக்கம் ஏறி போயிட்டே இருக்க. கடந்த 105 ஆண்டுகளில் தங்கத்தின் விலை 3000 மடங்கு உயர்ந்து விட்டது. தங்கம் தமிழர்களின் அன்றாட வாழ்வோடு 2.5 கலந்த உலோகம். அது இல்லாமல் கல்யாணம் உண்டா? சமீபத்தில் வெளியான புள்ளி விவரங்களில் இந்தியர்கள் வீடுகளில் 25,537 டன் தங்கம் இருப்பு இருக்கிறது என்றும் இதன் மதிப்பு ரூபாய் 193 லட்சம் கோடி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1920ஆம் ஆண்டில் ஒரு பவுன் தங்கம் வெறும் 21 ரூபாய் தான். 100 ஆண்டுகளுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு ஒரு பவுன் ரூபாய் 30,000 தொட்டபோது அடேங்கப்பா இவ்வளோ விலையா அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதையும் தாண்டி 50,000, அதையும் கடந்து 64,000 தாண்டி கிறங்கடிக்கிறது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ எப்படிடா வாங்க போகிறோம் அப்படின்னு ஒன்றும் புரியல. தங்கம் கையிருப்பில் உலகளவில் இந்தியாவுக்கு 7வது இடம். இப்படிலாம் நம்ம நிறைய தங்கம் வாங்கி வச்சுட்டா கூட உலகளவில் நமக்கு 7வது இடம் தான் கிடச்சிருக்கு. தங்கம் பெரும்பாலும் 916 முத்திரையுடன், அதாவது 916 ஹால்மார்க் தங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முத்திரையுடன் ஹால்மார்க் செய்யப்படுகிறது. ஆஸ்திரேலிய சுரங்க தொழிலாளி ஜார்ஜ் ஹாரிசன் 1885ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் அருகே வீடு கட்டுவதற்காக கற்களை தோண்டிய போது தங்கத்தாதுவை கண்டுபிடித்தார். அவதான் கண்டுபிடிச்சிருக்காரு. உலகம் முழுவதும் இருக்கும் தங்கத்தை 5 மைக்ரோன் தடிமம் கொண்ட கம்பியாக மாற்றி இழுத்தால் அது உலகை 112 கோடி முறை சுற்றி வரக்கூடும். அந்த அளவுக்கு இருக்குது. இந்தியாவில் திருமணமான பெண்கள் 500 கிராம் தங்கமும், திருமணம் ஆகாத பெண்கள் 250 கிராம் தங்கமும் முறையான ஆவணமின்றி வைத்து கொள்ளலாம். ஆண்களை பொறுத்தவரையில் 100 கிராம் வரை எந்தவித ஆவணம் இல்லாமல் தங்கம் வைத்து கொள்ளலாம். நமது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 27 கிலோ தங்கம் வைத்திருந்ததுனால தான் அவர் பிடிச்சிட்டாங்க போல இருக்கு. ஆரம்பத்தில் மஞ்சள் நிறத்தில் மட்டும்தான் தங்கம் கிடச்சிது. நம்மளாம் முன்னாடிலாம் பார்த்துருக்கோம், தங்கம்னாலே மஞ்சள் கலரில் தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ மஞ்சள், வெள்ளை மற்றும் ரோஸ் நிறம், இதில் கூட நம்ம லைட் ரோஸ் கலரில் கூட தங்கம் கிடைக்கிறது. நல்லா வெள்ளை கலராக இருந்தால் ஐயோ அது என்ன வெள்ளியா அப்படின்னு நினைக்காதீங்க, தங்கமும் வெள்ளை கலரில் இருக்குது. அப்புறம் மத்திய வங்கிகளில் தங்கம் அதிக கையிருப்பு வைத்திருக்கும் 10 நாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? தங்கம் எடை டன் அளவில் அமெரிக்கா 8133.46 டன். ரெண்டாவது ஜெர்மனி 3351.53 டன். மூன்றாவது இத்தாலி 2451.84 டன். அடுத்தது 4 பிரான்ஸ் 2438.94 டன். 5வது சீனா, 5வது எது இருக்குது? சீனா 2264.32 டன். 6வது சுவிட்சர்லாண்டில் எவ்வளோ இருக்குது? 1039.94 டன். 7வது இந்தியா 7வது இடத்துல இருக்கு இல்லையா, அது எவ்வளோ வச்சுருக்கு? 876 டன். அப்புறம் 8வது ஜப்பான் 845.97 டன். 9வது நெதர்லாண்டு 612.45. அடுத்தது 10வது துருக்கி 595.37. என்ன தங்கத்தை பற்றி நல்ல விவரம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
வணக்கம்.